இயேசு தன் சீடர்களுக்கு சொன்னார், சிறியவர்களை இகழ்ந்து பார்க்காதீர்கள், அவர்கள் தேவனின் தூதர்கள், எப்பொழுதும் பரலோகத்தில் தங்கள் தேவனின் முகத்தை காண்கிறார்கள் என்று. அதற்கு பிறகு இயேசு ஒரு உவமையில் சொன்னார், ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தால் அதில் ஒரு ஆடு துளைந்தால் அவன் தன் மொத்தத்தில் துளைந்த ஆட்டுக்காகவே செல்வான் இல்லையா? ஆடு கொடுங்காடு வழியாக தப்பித்து தவறி கொண்டிருந்தது. அதை கண்டுபிடிக்க மனிதன் தன் துளைந்த ஆட்டுக்காக முடிவில்லாத காடுகளிலுள் கடினமான மலைப்பகுதிகளில் தேடிக்கொண்டிருந்தான். அவ்வளவு சிரமங்களுக்கு பிறகு அந்த ஆட்டினை கண்டபோது மனிதன் மகிழ்ச்சியுடன் அதை தன் தோளில் தூக்கி கொண்டு வந்தான். நான் துளைந்த ஆட்டை மீட்டேன், இதுவே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறுவான் என்றார். இதே போல நீங்கள் அனைவரும் தேவனின் குழந்தைகள். உங்கள் மத்தியில் ஒருவர் துளைந்தாலும் அவரை மீட்கவே தேவன் தன் முழு அன்பையும் செலவிடுவார். அவனை மீட்டால் சுவாரஸ்யமான மற்றும் எதுவும் தேவனுக்கு சமமாக இருக்காது என்றார். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.